நேற்று வந்து நம்ம ஹைவே மெட்டீரியலில் பிட்டுமன் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம். இப்போது எக்ஸாம் வந்துட்டுருக்கிறதால இம்பார்ட்டண்ட் டாபிக், அதாவது கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்துலாம் கொஷின் வரும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நம்ம சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ நேற்று பிட்டுமன் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து டெஸ்ட் ஆன் பிட்டுமன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. பிட்டுமனில் நம்ம என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பெனிட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்றது அந்த அப்பரேட்டஸ் என்ன யூஸ் பண்ணுவோன்னா பெனிட்ரோமீட்டர் அப்படின்ற ஒரு அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட் பிட்டுமனில் பண்ணுறோம். என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோன்னா பிட்டுமனோட சாஃப்ட்னஸையும் ஹார்ட்னஸையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தோன்னா, ஒரு 100 கிராம் வெயிட்டட் நீடியில் வந்து வேர்ட்டிக்கலாக வந்து சாம்பிளில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 5 செகண்டுக்கு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். பெனிட்ரேஷன் டெஸ்ட்டுக்கு டெம்பரேச்சர் கேட்டாங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். என்ன அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெனிட்ரோமீட்டர். இதில் வந்து ரேஞ்ச் வந்து நமக்கு எப்படி அதில் டினோட் பண்ணுவாங்கன்னா 80/100 இந்த மாதிரி அதோட அந்த பெனிட்ரேஷன் வேல்யூவெல்லாம் வந்து டினோட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பைண்டரோட ரேஞ்சு 80லேருந்து 100 வரைக்கும் இருக்குது அப்படின்னு அதுக்கு மீனிங். காமன் கிரேட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா 30/40, 60/70 அண்டு 80/100. இப்போ ஹாட் கிளைமேட்டாக இருக்குன்னா அங்கே லோயர் பெனிட்ரேஷன் கிரேட் பிட்டுமன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது 30/40ன்றது லோயர் பெனிட்ரேஷன் கிரேடு உள்ள பிட்டுமன். அப்போது 80/100ன்றது ஹையர் பெனிட்ரேஷன் கிரேடு உள்ள பிட்டுமன். ஹாட் கிளைமேட்னா எதுக்கு நம்ம லோயர் பெனிட்ரேஷன் உள்ளது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே சீக்கிரமே வந்து பிட்டுமன் உருகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ பெனிட்ரேஷன் வந்து கம்மியாக ஆகணும். அப்போ தான் ஹாட் கிளைமேட்டுக்கு போட்டால் அப்போ என்ன அர்த்தம், அது வந்து நல்ல ஹார்டான ஒரு பிட்டுமன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு வந்துட்டு நாம் தாருக்கு வந்து இந்த டெஸ்ட்டு வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா பிட்டுமனை விட தார் வந்து ரொம்ப சாஃப்டான குவாலிட்டி. அதனால் பிட்டுமனுக்கு மட்டும்தான் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு வந்து நம்ம கேரி பண்ணுறோம், தாருக்கு வந்து பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டக்டிலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கான அப்பரேட்டஸ் ஸ்டாண்டர்ட் பிரிக்யூட் அப்படின்ற அப்பரேட்டஸ் வச்சு தான் டக்டிலிட்டி டெஸ்ட் இந்த பிட்டுமனில் பண்ணுறோம். இதுக்கு எதுக்காகனா, பிட்டுமனோட அதசிவ் ப்ராப்பர்ட்டி அதையும் அது எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகிற எபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த டக்டிலிட்டி டெஸ்ட். ஓகேவா? இந்த பிரிக்யூட்டு சொன்னோம் இல்லையா அப்பரேட்டஸ், அதோட கிராஸ் ஏரியா பார்த்திங்கன்னா 10 mm கிராஸ் 10 mm, அதாவது 1 cm². ரேட் ஆஃப் புல் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 50 mm/min. டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு பார்த்தோம். பெனிட்ரேஷன் டெஸ்ட்டுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ, 25 டிகிரி செல்சியஸ். இதுவே டக்டிலிட்டி டெஸ்ட்டுக்கு 27 டிகிரி செல்சியஸ். மினிமம் டக்டிலிட்டி எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 50 to 75 சென்டிமீட்டர். அதுதான் மினிமம் டக்டிலிட்டி ஆஃப் பிட்டுமன். ஓகேங்களா? இப்போது அந்த நம்ம டக்டிலிட்டி பார்க்குறோம்ல, அதை வந்து விஸ்காசிட்டி கிரேடு வச்சு நமக்கு ஒரு டேட்டா கொடுப்பாங்க. அதை விட கீழே வந்து போயிடக்கூடாது. இப்போ VG10 அதாவது விஸ்காசிட்டி கிரேட் 10னா 70 சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட ஸ்ட்ரெச்சிங், அதாவது மினிமம் டக்டிலிட்டி. VG20னா 50 சென்டிமீட்டர், VG30னா 40, VG40னா 25. அங்கே கிரேடு அதிகரிக்க அந்த டக்டிலிட்டி வந்து கம்மியாகுது. அப்போ கிரேடை பொறுத்து டக்டிலிட்டி வந்து கம்மியாகுது. VG10, VG20, VG30, VG40க்கு 75 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர். ஓகே, இதில் மீதி வந்து இன்னும் நிறைய டெஸ்ட்டுங்க இருக்குது. நம்ம அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.